ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸில் முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான லவ் பேர்ட்ஸுடைய வீடியோ பின்னாடி இணைச்சிருக்கேன். அதோடைய ப்ரைஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லவ் பேர்ட்ஸில் குஞ்சுகள் பறிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபுட் வைக்கும்போது இப்போ பார்த்தீங்களா, மேல் பேர்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபீமேல் பேர்டு சாப்பிடவே வராது. அதுக்கப்புறம் மேல் பேர்டு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீமேல் பேர்ட்ஸ்க்கு இங்கே பாருங்கள் ஃபீட் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபீட் பண்ணும். இந்த மாதிரி ஃபீமேல் ஃபுட்டு எடுக்காமல் மேல் மட்டுமே ஃபீட் பண்ணுது அப்படின்னா குஞ்சுகள் பறிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதை குஞ்சுகள் பறிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக ஃபீட் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, குஞ்சுகள் பறித்து ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பாருங்கள், மேல் ஃபீட் எடுக்க போயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணோம். ஃபீமேலினுடைய வாயினுடைய 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக ஒரு மாதிரி ஈரமாக வந்து கொதன்னு இருக்கும். அதை வச்சு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். குஞ்சுகள் இப்போ தான் பறித்து ஒரு 5லேருந்து 6 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுதுன்ட்டு. இதுவே ஒரு 2 வீக் ஆகிருச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து ஃபீடிங் எடுத்துகிட்டு போயிட்டு நெஸ்ட்டுக்குள்ளே போய் ஃபீட் பண்ணோம். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து கூட்டை வந்து கலைச்சி அந்த குருவி குஞ்சுகளை எடுத்து காலில் ரிங் போடுறது, மற்றபடி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீடர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். செக் பண்ணுறதாகட்டும், சேஞ்ச் பண்ணி வைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணுது பாருங்கள். இங்கே ஒன்று ஃபீட் பண்ணிகிட்ருக்கு, அந்த பக்கம் பெட்டிக்கு மேலே பார்த்தீங்களா அங்கே ஒன்று ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லாவே ஃபீட் பண்ணும். அதனால தான் எப்பயுமே நான் சொல்கிறது, கால்சியம், வைட்டமின்ஸ் ஆகட்டும், அப்புறம் அதுக்கு உண்டான குஞ்சுகள் வந்து வளர்கிறதுக்கு உண்டான குரோயிங் டானிக்ஸு, இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக தந்தோம்னா இம்மிடியேட்டாக அதுக்கு டேக் ஆஃப் ஆகும். இதுவே நம்ம தண்ணியில் வைக்கும்போது ரொம்ப நேரம் கழித்து கடைசியாக தான் தண்ணியை குடிச்சிட்டு போய் கொடுக்குங்க. அதனால் எப்பயுமே வந்து சப்ளிமெண்ட்ஸை பொறுத்தவரையும் நம்ம ஃபுட்டில் கொடுத்தோம்னா அது இம்மிடியேட்டாக ஃபீமேலுக்கு போய் ஃபீமேல்கிட்டேருந்து குஞ்சுகளுக்கு போய் சேரும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ காமிச்சிக்கிற லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான லவ் பேர்டுங்க. இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh கிட்ட வருது. டன் ஃபாலோன்னு சொல்லுவாங்க. ஐஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட்டாக இருக்கும். டன் ஃபாலோ லவ் பேர்ட்ஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லியான லவ் பேர்ட்ஸு. இது வந்து சேலுக்கு இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப தேங்க்யூ, நன்றி.